சிறப்பு. எனக்கு ஏற்கனவே ஒரு கேக் உள்ளது. மற்றும் எனக்கு கிரீம் உள்ளது. மற்றும் எனக்கு மஸ்காரா இருக்கிறது. ஓ, இது நேரத்துல இல்ல. சரிதானே? சரி, எனக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கிறது. கேக் சேகரிப்போம். சரி, பெண்கள் மிகவும் தயாராக உள்ளனர். அவர்கள் ஏற்கனவே கேக் ஒன்றிணைக்க தொடங்கியுள்ளனர். அடுக்குகள் பல நிறங்களிலும் உள்ளன. இது அனைவரும் கனவு காண்பதுதான். சிறிது மட்டுமே மீதம் உள்ளது. பெண்களே, நாங்கள் வெல்ல வேண்டும். மற்றும் கடைசி அடுக்கு அப்படியே இதோ தயார். ஆண்கள் பற்றி என்ன? இது ஒரு மோசமான கேக். நிச்சயமாக நாங்கள் சிறப்பாக செய்வோம். எனக்கு கேக்குகள் உள்ளன. முழு கேக்கையும் சேகரிக்க தொடங்குவோம். கிரீமை பிழியுங்கள். அடுத்ததுக்கு போகலாம். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். இன்னொரு அடுக்கு பரப்பணும். இப்போது கிரீமை பிழியுங்கள். கேவின், உன்முறை. மிகவும் சரி. மேலே இன்னொரு அடுக்கு மற்றும் கிரீம் வைத்தோம். நண்பர்களே, நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். என்ன, என்னுடைய பின்னால் யாரும் இல்லையா? ஓ இல்ல, நான் என்ன செய்தேன்? எங்க கேக் கொஞ்சம் உடைந்துட்டது. ஓ, நாங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டுமா? ஆண்களின் கேக் கெட்டு போனது பெண்கள் அணிக்கு நல்லதே. அது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இன்னும் நேரம் உள்ளது. அவர்கள் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் போல. அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்று பார்ப்போம். ஓ, அவர்கள் கேக்கை முழுமையாக அழிக்க முடிவு செய்தார்கள். யோசனை மிகவும் சர்ச்சைக்குரியது. கைஸ், இது வேலை செய்தது. ஆம், இது ஒரு கேக் போல இருக்கிறது. பாருங்கள். ஓ, பெண்கள் செய்த கேக் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். செஃப் மேரி, உங்களுக்காக அழகான அலங்காரத்தை பாராட்ட வேண்டும். வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. அதை பார்த்தீங்களா நண்பர்களே? இது அருமை. ஓ இல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? நேரம் குறைவு. ஓ, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். நீங்கள் புத்திசாலிகள். இதை கால்பந்து போல அலங்கரிக்கலாம். உங்கள் நேரம் முடிந்து விட்டது. எனவே கேக்குகளை தொடாமல் இருங்கள். உங்கள் பணியை மதிப்பீடு செய்ய வேண்டும். நான் உங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். சிறந்த குழு பணத்தை வெல்லும். சரி, ஆண்கள் குழுவோடு தொடங்கலாம். ஒரு கால்பந்து பந்து மோசமில்லை. அப்படியா? அடடா, ஆண்கள் குழு மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஆனால் இல்லை, நாங்கள் அதனை முன்கூட்டியே கொண்டாடினோம். இல்ல, அப்படியா? இப்போ ஸ்பன்ஷன் கேக் சாப்பிட முயற்சிப்போம். வாவ், ஸ்ப்ரேவா இருக்குது. அதோட சுவை நல்லதான்னு ஆச்சரியமா இருக்குது. சுவையா தெரியுது. சுவையும் ரொம்ப நல்லது. பெண்களே, நீங்க ரொம்ப சுவையான கேக் தயாரிச்சுள்ளீர்கள். ஆம், சரி, பெண்கள் அணி வென்றது. மதிப்பெண் 1-0. நீங்க என்ன விளையாடுகிறீர்கள்? ஓ வாவ், இது ஒரு குளிர்ச்சியான புதிய விளையாட்டு. மல்டிடூ ஸ்போர்ட் கேம். நான் என்ன செய்ய வேண்டும்? பாட்டி, நீ முயற்சிக்கவே வேண்டாம். நான் எப்படியும் உன்னை வெல்லுவேன். நான் இந்த டோனட்களை வேகமாக சேகரிக்கிறேன். நான் தான் சமையல்காரன். நீங்கள் அதை செய்ய முடியாது. வாவ், பாட்டி நிச்சயமாக உங்களை வெல்ல தொடங்குகிறார். ஓ இல்ல, ராக்ஸி பாட்டியை கிண்டல் செய்ய முடிவு செய்தார். ஆனால் அது முற்றிலும் நியாயமல்ல. ஆக்ஸி மற்றும் சமையல்காரருக்கு இடையில் உண்மையான ஒப்பந்தம் ஏற்பட்டது. யார் வெல்வார்கள்? அது என்ன வாசனை? ராக்ஸி ஏதோ வாசனை பார்த்தார். சமையல்காரர் அது என்ன என்று தெரியாதா? ஓ, சமையல்காரரின் உணவு தீப்பிடித்து விட்டது. ஆனால் இப்போது ராக்ஸி வென்றுவிட்டார். வீடியோவை உங்களுக்காகவே மறைச்சோம். கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்போர்ட் கேம் பதிவிறக்கவும். இப்போது நீங்கள் மிகவும் சுவையான காக்டெயிலை தயாரிக்க வேண்டும். நான் அதை கடுமையாக மதிப்பீடு செய்வேன். உங்கள் நேரம் தொடங்குகிறது. நம்முடைய வாய்ப்பு. நாம தர்பூசணிகளை எடுக்கிறோம். பக்கம் விலகுங்கள். நான் அவற்றை என் சக்தி வாய்ந்த. சரி, அடுத்தது. ஓ வாவ்,
ஆம் நண்பர்களே, இது மிகவும் உறுதியானது. சரி, கடைசி ஒன்று. ஆம், சரி. ஓ நண்பர்களே, நான் இங்கே கொஞ்சம் ஓய்வு எடுக்கப் போகிறேன். சரி அப்பா, நான் உங்களுக்கு பதிலாக செய்கிறேன். நாம் பிளெண்டரை பயன்படுத்தி தர்பூசணி ஜூஸ் செய்ய வேண்டும். நிச்சயமா நமக்கு சுவையான காக்டெயில் இருக்கும் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. மற்றும் நான் பணியை கொண்டு வந்தேன். இது மிகவும் குளிராக இருக்கிறது. ஓ நன்றி. இது எனக்காகவா? இல்ல 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 நிறுத்த. பயன்படுத்துவோம். சரி, அதை செய்யலாம். வணக்கம். பசங்க குழு மென்மையாக வேலை செய்கிறது. அவர்கள் வெற்றியை நோக்கி இலக்கிடுகின்றனர். ஆனால் அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள்? 1 மில்லியன் காக்டெயில்களுக்கு போதுமானது இருக்கிறதே. ஓ வாவ், அவர்கள் பயன்படுத்த தீர்மானித்த பெரிய கண்ணாடி என்ன? இப்போது அவர்கள் ஏன் இவ்வளவு பணியை தேவைப்படுகிறார்கள் என்பது தெளிவாகிறது. ஆண்களின் குழு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. தர்பூசணி பானம் ஏற்கனவே பனியுடன் கண்ணாடியில் ஊற்றப்படுகிறது. ஸ்ட்ரா போடுவதற்கே மீதமுள்ளது. 1 நிமிடம். இதோ. ஆம், அளவு சரியாக இருக்கிறது. பெண்களின் குழு. பெண்களே, ஒன்றாக இருங்கள். நாங்கள் சிறந்த காக்டெயிலை உருவாக்குவோம். சரி, நீங்கள் பல்வேறு பழங்கள் மற்றும் கனி சேர்க்க வேண்டும். மேலும் சேர்க்கும் போது அது சிறந்ததாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போது எல்லாவற்றையும் பாண்டாவால் நிரப்புகிறோம். அது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. Apid or a chains to 20 verti and she I get a under amateur stress it vendi. Das. நீங்க 5+ பணி செஞ்சு சொரிக்காவ ப்ராஜெக்ட் சோனிங்க பேடினட் காக்டெயில பாராட்டுவாரம் வந்து விஷத். சரி சரி, பார்க்கலாம். உங்களின் காக்டெயில்கள் பெரியதாக இருக்கின்றன. யார் சிறந்ததை செய்தார்கள் என்று தெரியவில்லை. நான் பெண்களின் அணியுடன் தொடங்குகிறேன். அது சரி. ஆண்களின் அணி என்ன செய்தது? ஓ, பெரிய பகுதியும் இருக்கிறது. ஓ, எனக்கு தர்பூசணி பானம் மிகவும் பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆண்களும் குழு வென்றது. ஆண்கள் வென்றார்கள். இப்போது எனக்காக ஒரு உண்மையான இத்தாலிய பீட்சா தயாரிக்கவும். எனக்கு மிகவும் சுவையானது வேண்டும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு பீட்சா மாவு உள்ளது. கேவின், இதை பிடி. டெட், இப்போது நீ. சரி, இப்போது மாவை நன்றாக உருட்டுவோம். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு தந்திரம் காட்டுகிறேன். நான் எப்படி செய்ய முடியும் பாருங்கள். ஓ, நானும். சரி, நான் முயற்சிக்கிறேன். அப்பா, நான் என்ன செய்து விட்டேன்? எனக்கு எதுவும் தெரியவில்லை. மன்னிக்கவும். நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. உங்களுக்கு சாக்லேட் வேண்டுமா? மன்னிக்கவும். நன்றி. ஓ நன்றி. பெண்களே, எனக்கு சாக்லேட் இருக்கிறது. சரி சரி, எனக்கும் இன்னும் சில இருக்கின்றன. பண்ணலாம். எவ்வளவு சுவையா இருக்குது. நம்ம பீட்சா செய்ய ஆரம்பிக்கலாமா? நிச்சயமாக. ஆனால் நாங்கள் அதை இளஞ்சிவப்பு மாவில் செய்ய போகிறோம். எங்களால பெண்கள் குழுதான். நாம் அதை உருட்ட வேண்டும். சரி, சரியானது. ஓ மைலி, என் கை. ஓ ஆம், அது உண்மையில் வலிக்கலாம். மன்னிக்கவும், நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. ஓ, என் ஏழை விரல்கள். இப்போ நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, அப்ப ஆண்கள் பத்தி என்ன? அப்படியா? டெட் என்ன யோசித்தான்? அவன் தனது கராத்தே திறமைகளை பயன்படுத்தி அனைத்து பீட்சா பொருட்களையும் நறுக்க முடிவு செய்தான். சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவன் என்ன செய்தான் என்று பார்ப்போம். நீங்கள் அதை பாத்தீங்களா? ஆனால் நான் இப்போது பெப்பரோனி மற்றும் சீஸில் மூடப்பட்டுள்ளேன். சரி, நாமே அதை பீட்சாவில் போட வேண்டும். நீங்கள் பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வாவ், நீங்கள் ஸ்ட்ராபெரிகளை நறுக்கினீர்கள். அருமை. மேலும் மாம்பழம் மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் ஒரு படம். ஆண்கள் குழு, இது வெற்றி மனப்பாங்கு. நீங்கள் மாவில் பூரணத்தை வைக்க தொடங்கலாம். அப்படியெனில் பாதியிலிருந்து தொடங்கலாம்.
Você பகிர்ந்து சில ஸ்ட்ராபெரி பிற பவுடை மற்றும் கனி வகைகளை வைக்கலாம். சப்பர்ஸ் அந்த ஓவனில் வைக்க வேண்டும். அது நான். இல்ல, நான் தான் முதல். அது எளிதாக இருந்தது. சரி, அதை அடுப்பில் வைக்கலாம். ஓ, என் விரல், அது வலிக்கிறது. சரி சரி, நம்ம என்ன பண்ணணும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்போ நாங்க ஒரு தீப்பந்தத்தோட பீட்சா சமைக்க போறோம். அப்படியே இது வேலை செய்யும். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். வாங்க, இது வேலை செய்கிறதா? எனக்கு தோணுது இது சூடாகிறது. சரி, மிகவும் மெதுவாக. ஓ, எனக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கிறது. ஒரு பர்னர் கொண்டு. சரி இல்லையா? இது ரொம்ப வேகமா இருக்கும். சரி, சில முகமூடிகளை போடலாம். மற்றும் தீ. ஆஹா, என்ன நடக்கிறது நண்பர்களே? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே மிகவும் சூடாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக செய்து முடித்து விட்டோம். சரி, அதுதான். உங்கள் முகத்தில் ஏதோ இருக்கிறது. நேரம் முடிந்து விட்டது. ஆண்களின் பீட்சா தயார், பெண்களின் பீட்சாவும் தயார். செஃப் மேரி என்ன நினைக்கிறார் என்று பார்ப்போம். நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். சரி, நான் ஆண்களின் அணியுடன் தொடங்குகிறேன். மிகவும் மோசமாக இல்லை, மோசமாக இல்லை. சரி, பெண்களின் குழு பற்றி என்ன? அது என்ன? ஓ வாவ், இது ஒரு இனிப்பு பழ பீட்சா. மிகவும் சுவையானது, சிறந்தது. பெண்கள் வெற்றி. சரி, பெண்களின் குழு வெற்றி பெற்றது போல தெரிகிறது. வாழ்த்துக்கள், நீங்கள் நிறைய பணம் வென்றுள்ளீர்கள். பெண்களே, நாங்கள் இப்போது கோடீஸ்வரிகள். எங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது. அத பாருங்கள், நம்ப முடியவில்லை. நாங்கள் பல நல்லவற்றை வாங்கலாம். சரி, நீ துவங்க. நவீனம்தான். அருமை. பாப்போம். ஓ, நல்ல குண்டம். இவ தந்துக்குரு இரு. அவை ஒன்றுமே சரியாக நகர்வதே இல்லை. அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாம் தெளிந்து விட்டது. அவை சாக்லேட்டால் தான் செய்யப்பட்டுள்ளது. ஹூரே! ஜூலி, பாரேன், நான் இதை அகற்றிக் கொள்கிறேன். பயப்பட வேண்டாம், இது சாக்லேட்டே. மிகவும் சுவையாகவும் உள்ளது. ஜூலி பயந்து விட்டாள். அதனால் அவளை அவ்வளவாக விட்டு விடலாமே. நான் எனது கொசுகர்களுடன் சரியாக இருப்பேன். நான் இது கனவில் கண்டேனா, இல்ல நிக்கோல் உறும்புகளை சாப்பிடுகிறாளா? வாங்க, இது உன் டர்ன். சுவை. ஓ, என்னை காப்பாற்று. வாங்க ஜூலி, இங்கே வந்து அதை திறக்க. என்ன? டேய், இத நம்பால முடியும். டேய், இந்த இரக்கமற்றவையிலிருந்து என்ன காப்பாற்றுங்கள். அவை உண்மையானவை மற்றும் நீங்கள் அவற்றை சாப்பிட வேண்டும். ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவை கடிக்குமா? நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய தாக்கம். நீங்கள் கிண்டல் பண்றீங்களா? இல்ல, அது பாரு, அவன் இருக்கான். அது மேலானதா? இல்லை 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 இல்லை, நான் நினைக்கிறேன். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். இங்கே மேசை இதோ. தொடங்கு. அழகா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஜூலி, உன் புகைப்படத்தை எடுக்கலாமா? சிரிச்சுக்கோ. கொஞ்சம் சூடாக இருக்கிறது. ஆஹா, அற்புதம். உன் படம் இதோ. அசிங்கம்.
இது ஒன்னே காமெடி. என்ன? சரி, இதுதான். என்னால் மன்னிக்கவும். ஏய், நீ என்னை பணத்துக்கு எனக்கு காட்டுங்க. அது பல சோகம். எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்டியா, நிக்கோல், நாம கூடிய புகைப்படம் எடுக்கலாம். அவள் பார்க்காமல் இருக்கும்போது நான் முகமூடி போட்டு கண்டு பயமுறுத்தி விடுவேன். அருமை, பார்ப்போம். அப்பா, அது நக்கலானது. பைத்தியம் என்றால் என்ன? தலையை திறந்து பார். வாவ், ஆஹா, எனக்கும் ஒரு கேமரா இருக்கு. வாழ்த்துகள். ஆனால் சுவையான பல அளவுக்கு கெட்டிருக்கு. சரி, தெளிவாக இருக்கிறது. ஆம், இது சாக்லேட். ஓ பாருங்கள், நான் பிளேட்டின் படத்தை எடுத்தேன். அது சாக்லேட் நிறமாகி விட்டது. அது செம்ம செம்ம. எப்படி போடுகிறது? எனக்கு மிகவும் பிடிக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு ட்ரீட் கொடு தயவு செய்து. என்ன? முடியாது. அதை நொடியில சாப்பிடி விடுவேன். பார்ப்போம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு கேமரா உள்ளது. ஏய், அதை திருப்பி கொடு. நான் சொன்னேன், திருப்பி கொடு. எங்கள் மேசை இப்போது சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்ப முடியாததானது. அற்புதம், ருசியானது. முதலில் போகலாமா? ஏ அப்பா, இது ஒரு மேஜிக் லாம்பு. பாரு ஜூலி, நான் இதை தேய்த்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாகிறேன். நம்ம பேசாம எந்த லெவலுக்கு பண்றோம்? அது எங்கே? என்ன? அவர்கள் உள்ளே நிற்கின்றனர். அருமை. எவ்வளவு சுவையான உணவு. எங்கள் நிகோல், அதை எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா? இல்ல, உனக்கு உன் இடத்தில் இருக்கிறது. சரி, என்னிடம் உண்மையாக உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, அதை நான் திறப்பேன். சின்ன பரிசு தாளம் கொஞ்சம் வாங்கி. ஏற்படும் என்ன? வாங்களே, நான் சக்தி வாய்ந்த கல்ப விருட்சம். 3 விருப்பங்களை சொல்லுங்கள். ஹலோ, 3 ஆசைகள் கேளுங்கள். ஓ ஆமாம், எனக்கு நிக்கோல் மாதிரி சாக்லேட் விளக்கு வேண்டும். என்ன? என்ன? அது செய்யப்படும். ஹே, நீ எங்க போன? விளக்கு எங்க? குட்டீஸ் இல்ல. ஆமா, அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஓ ஓ, அதை பாருங்கள். இப்போது மிட்டாய் மழை குறுக்கிறது. அது ரொம்பவே குளுமையானது. அதை இப்போது நான் பருக போகிறேன். அட, இனிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சே. எப்படி இது? அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். என் விளக்கு கூட சாப்பிடக்கூடியதா இருக்கலாம். எழுதினே. ஓடுங்க. அப்படியா? இப்போது நான் 100 விழுக்காட்டு திருப்தி அடைந்திருக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், நானும் திருப்தியாக இருக்கிறேன். 3. என்ன? சரி, 2. ஓ மை காட், நான் மிகவும் அதிர்ஷ்ட குறைவானவன். ஏண்டா? நீங்களா மீண்டும் வந்திருக்கிறோம்? நீங்கள் தான் முதல் ஒருவர். இல்லை, நீதான். சரி, கல், காகிதம், கத்தி. ஆமாம், நான் இதை பொறுத்தே சாப்பிட விரும்பவில்லை. இதை செய்யலாம். எப்படி? வாவ், என்ன இது? இது சாக்லேட். அப்புறம் சூப்பர். பாருங்கள், உள்ளே சாக்லேட் இருக்கிறது. அருமையானது. ரொம்ப பெரிது. ருசியாக இருக்கிறது. இப்போது உங்கள் முறை. பாருங்கள், நான் சாக்லேட்டை மிக விரும்புகிறேன்.
ஒரு நிமிஷம், இது சாக்லேட் இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, நாம் உடனே சமையலறைக்கு செல்ல வேண்டும். இது அவர்களின் ஃப்ரிட்ஜ். பழுது இங்க பண்ணி கிடக்குது. அது போதும், நான் போதும் என்கிறேன். நன்றி நிக்கோல், பத்திரமாயிரு. திறந்து பாரு. ஓ, என்ன ஒரு அழகான நாய். அது ஒரு இனிய குருவி. ஜூலி, எங்களின் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும். சிஏ ஷீப்ஸ். இது மிக குளிர்ந்தது. நீ பார்க்க விரும்புகிறாயா? பார்ப்போம். எனக்கும் ஒரு நாய் கிடைத்தது. வணக்கம் நண்பா, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு இதை நிச்சயமாக பிடிக்கும். அது வித்தியாசமாக இருக்கிறது. அவனுக்கு பசிக்கவில்லை. நாம் விளையாடலாமா? தொடுத போ. உங்களுக்கு இந்த பொம்மை எப்படி இருக்கிறது? உளம் எனலாம். உங்கள் விடிவு வருகை. வேலை செய்யவில்லை. இது ஏன் இத்தனை இனிய வாசனையாக இருக்கிறது? தெளிவாகவே தெரிகிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. எப்படி நான் யூகிக்கவில்லையா? உள்ளது. ஐயோ, எதுக்கென்றதை பார்த்தீர்கள்? நாயை சாப்பிடுகிறார்கள். ஈவல் ஜூலியுடன் அவருடைய நீங்கள் எங்கே மகன். போகிறீர்கள்? உன்னை பார்த்து நான் பயப்பட்டிருக்கிறேன். என்ன? ஓ, மன்னிக்கவும். ஒரு நகைச்சுவையான வணக்கம், மனிதன். நிகோல். பரவாயில்ல. ஆஹா, என் பிளேட்டில் மலமோ. அந்த கொடுமையான ஈக்கள். அவை எல்லா இடமும் இருக்கின்றன. விரைவாக இங்கே வா. நமக்கு ஒரு அவசர நிலை உள்ளது. சரி. வணக்கம். இது தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் நான்? நான் மாமியில் எடுக்க ஒரு சிறு பையை எடுத்து வருகிறேன். இது உன்னை இனி தொந்தரவு செய்யாது. நன்றி. ஆம், வணக்கம். நிக்கோல், பொன் பாக்கம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, இனி என்ன செய்வது? நாம் சென்று பார்க்கலாம். பாவம். ஒரு நிமிடம் தருங்கள். இது உண்மையானது இல்லை. இது சாக்லேட். இதுவெல்லாம் சுமார்தான். நான் உனக்கு இதை சாப்பிட விட முடியாது. சரி, ஏதாவது முக்கியமானது. இதோ, இந்த சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கு. ஆஹா. அடடா, நான் இங்க இருந்து கிளம்புகிறேன். படிப்பயன், அருமை. மென்டி, நீதான் முதலில். இல்லை, நீயே. ஓ, இல்லை, சிவப்பு மிளகாய். நீயோ? எனக்கு சொல்ல. சிவப்பு மிளகாயும். யாருக்கு உண்மையா? நிக்கோல், தொடங்க. இல்லை, நீதான் முதலாளி. விளையாடுவோம். கல், காகிதம், கத்தரிகள். மோசமாகி போச்சு. நாம் சேர்ந்து முயற்சி செய்வோம். சரி, நாம் இதை இப்போதே முயற்சிக்கிறோம். Mammal. Just slice out. Eat into Serica Ray Senior 40 version free cereal. அது ஒரு சிலி. மன்னிக்கவும், மாண்டி. நிக்கோல், நீ நான் என்கிறார். இன் மூசரி மூச்சல் முடியும் அழகு பொருட்களும் சாக்லேட் உருகி போயிருக்கு. நான் அதை இனி சாப்பிட மாட்டேன். அது மோசமாக இருக்கிறது. மன்னிக்கவும். Oops, நான் ரெடியா இருக்கேன். நிக்கோல், இத பிடிங்க. வாவ், ஒரு ஷூ. வாவ், எனக்கு ஷூ செம் பிடிக்கும்.
இது என் சைஸா இருக்கும்னு நம்புறேன். வா, எனக்கும் ஒரு ஜூதி கிடைத்திருக்கிறது. சாந்தரமாக இருக்கிறது. இல்லை, எனது ஜூதிதான் நிச்சயம் சிறந்தது. இன்று ஏனமேர்லைட் சாக்லேட் என்கிற சடரி ஃப்ரீ என கசப்பு சுவை ஒவ்வொன்றும் அழகாக. உங்களிடம் சாக்லேட் நேரிடலாம். பீகோ பார்க்கலாம். உங்களது நேரம்தான். உண்மையில் முதலில் இதை போடுவோம். விழுந்துட்டேன். உள்ளேன். ஓ, நான் அழகாக இருக்கிறது. நான் மிகவும் விளையாட விரும்புகிறீர்களா? நீங்கள் அன்றி. ஹை இளவரசே. ஹை, என் பெயர் மாண்டி. அவள் என் ராஜகுமாரி. சாப்ஸ், உண்மையிலேயே இது மிகவும் அழகாக இருக்கிறது. முடியாது, நான் ஒரு சாதாரண இப்போது அழகியவள் இல்லை மாண்டி. நீ எனக்கு தேவையில்லை. நான் போகிறேன். நான் முடிய வாய்க்க முடியவில்லை. என்னிடம் இருந்ததை என்னிடம் பார்க்க விரும்புகிறேன். நான் பார்ப்பேன். நான் உனக்கு திரும்ப பூசினேன். நிக்கோல், அது மேக்கப் சரிதான். என்ன அது சாக்லோடா அல்லது உண்மையா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். Arjos. Pickle. Inspiredly, unable lipstick of first you need. ஓ, சிசேர்க்கி. ஆகனோ, நிக்கோல், நீயே முயற்சி செய். எனக்கு சர்க்கரை வளை அபிஷேக கட்டுரை கண்டிப்பாக இருக்கிறது. இது உண்மையாக இருக்கிறது. மாண்டி, நீ என்னை ஏமாற்றினாய். நீ அதில் சிக்கிக் கொண்டாய். யாரிடம் ஷாடோ உள்ளது? Darling, சரி, கருத்து. நிக்கோல், என்ன பையனா? எனக்கு காண்பி. எவ்வளவு பயங்கரமாய் இருக்கின்றது. அது ஹீஸ்வியா இருந்தது. இப்போது நாங்கள் மாண்டியின் சாக்லேட்டை சாப்பிடலாம். மாண்டி, நீ என்ன 1 2 3 4 என்ன நான் தான் முதல். அடுத்தவன். இது என்ன பெரிய முட்டையா? மெயின்டி, உன்னால என்ன? முதலில் சரி, அடிப்படையாக பார்க்கையில் உள்ளே ஏதையா இருக்கிறது. வாவ், அது சாக்லேட். என்ன திமிர்வமாக இருக்கிறதே. மாண்டி, பொறாமைப்படாதே. வாவ், உள்ளே ஒரு பெட்டி இருக்கு. அழகான வளையல். அங்கு பெரிய அடுக்கு கல் ஒன்று இருக்கிறது. மிகவும் அழகாக தெரிகிறது. கண்டிப்பாக உன்கிடம் என்ன இருக்கிறது பார்ப்போம். எனக்கும் ஒரு முட்டை கிடைத்துள்ளது. இதை என்ன செய்வது? அதுதான் நான் அதை முறோம். அங்கே ஒரு அழகான விலங்கு அல்லது ஒரு பறவை அல்லது ஏதாவது இருக்கும்படி நம்புகின்றேன். கோல், அதை நீ கேள்கிறாயா? முட்டை உடைந்து கிடக்கிறது. உள்ளே யார் இருக்கிறாரோ பார்க்கலாம். கோல், இங்கே வா. Remy Ayers was the racery fin. Through children free order deal again. This Jumri Calvary 3. Leon say. Nicole, அவளை பாரு. இல்லை. அதை எடுத்து செல். நிக்கோல், தென்சிட ஸ்வயா. ஓ, சப்ஸ்கிரைப் பொத்தானா தன்னை கிளிக் பண்ணவும் மணி குறிச்சு மறக்காதீங்க. எங்க இறங்கி வீடியோக்களையும் முதல் முறை நீங்க பாப்பீங்க. என்ன? ஓ, ஷா பொண்ணோட செய்யலாம். மலர். அது ஒரு கரப்பான் பூச்சி. அவசரமா என் காதலனை அழைக்கணும். அது குழந்தைகளே, அதை எனக்கு கொடு. மாண்டி, முயன்று பாருங்கள். நீகோல், நீ என்ன செய்தாய்? ஓ, அது சாக்லேட். நீயும் போய்விடு. நாம் பிரிவதற்கு
நான் கரப்பான் பூச்சியை பெற்றிருக்கிறேன். இது ரொம்ப இனிக்கும். நீ உண்மையிலேயே சொல்றியா? பாண்டி. ஓ, ஆனால் என் சின்னஞ்சிறிய விலங்குக்காக நான் ஏதாவது செய்ய போகிறேன். என் ஸ்டீஸ்டர் வெர்கோ, இது ரொம்ப கூல். இப்ப என் கரப்பான் பூச்சிக்கு வாழ இடம் கிடைத்து விட்டது. வருக டார்லிங். நிகோல். Isigum Frosty Stores for you, for now the flame already. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. அது மீன். என்னை பற்றி என்ன? ஓ, ஒரு மீன். அதை அற்புதமாக வாசிக்கிறது. நான் யாரோ ஒருவரை காண்டு வர வேண்டும். ஒரு வினாடி. ஹலோ பாட்டி, உங்களது உதவி வேண்டும். அருமை, நான் காத்திருக்கிறேன். இன்னும் இதோ என் பாட்டி. வணக்கம். கூப்பிட்டீங்களே? ஓ மீன், நான் உங்களுக்கு அதை சமைத்து தருகிறேன். போலாம். சிறப்பு. மாண்டி. போய்னிமாம். மாண்டி. மாண்டின் கார்ட்போர்டு ஃப்ரைடாய். நீங்கள் மேசைக்கு கீழே ஏன் மறைந்திருக்கிறீர்கள்? வெளியே வாருங்கள். ஓஹோ, அவளுக்கு நான் கிடைத்து விட்டேன். சரி, இத பாப்போம். ஆனால் எனக்கு மீன் பிடிக்காது. அதில் சுவையான ஏதாவது சேர்க்க வேண்டும். என் பணப்பையில் எப்போதும் பொன் இருக்கும். மீனின் மேல் தூவி. இப்போது நன்றாக உள்ளது. நம்புவோம். நாம் இந்த ஃபர்ச்சிட்டு இருப்போம். The chocolate. Nicole, the provincianis. Nick, உனக்காக சில மீன்களை தயாரித்துள்ளேன். ஏஞ்சல், சாரன். நன்றி பாட்டி. The ice rechatter and style pensad. Imen starter chantamole katikins favors the rear cheese and renate. முயற்சி செய்து பார்க்கலாம். இதன் மனம் அற்புதமாக உள்ளது. வா, ரிஷோரி சாஸ்வர்ஸ்தட்ஸ். இது செயலை சாப்பிடுவோமா? இது மிக ஓர்ம. நிக்கோல், என்னுடைய சர்வாயா? இல்லை. ஓ, நிக்கோல், நீ பயமுறுத்துகிறாய். நீ உன் ஒனியாக சாப்பிடு. மாண்டி, நான் இதை உனக்கு கொடுக்கிறேன். Pencil, the curtain doors show. Don't worry, empire though. மாண்டி, நீ தாளில் வரைந்து காட்ட வேண்டும். உண்மையாவா? எனக்கு தெரியாது. முயற்சிப்போம். என் பிடித்த சேனலின் பெயரை எழுதுகிறேன். ஒரு விதமாக அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோக்களை விரும்பவும். அது காகிதம். அது அருவருக்கத்தக்கது. நிக்கோல், நீ என்ன செய்கிறாய்? ஞாபகம் பார்க்கலாம். Aris friend the rare for inster shop, Brewster Sir Burberry Sprita, where it's the chocolate doll ringer per me. In their cogidum, pretty. It's some supper stream. Oniko Mindosikas, in a supper with it. நான் பர்வர்சல் நம்ம மனசில் கவர முயற்சிக்கிறேன். இங்க ஒரு கேக் இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? எனக்கு ஒரு உண்மையான கேக் கிடைத்தது. எவ்வளவு அருமை. அதுவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கிறது. இது சாத்தியம் என்று கூட எனக்கு தெரியாது. நான் இந்தியம் இன்னும் என்னெல்லாம் வரையலாம்? எனக்கு தெரியுமே. இன்னும் ஒரு கப் கேக். ஆம், அது வேலை செய்தது. Like Shurwagisen, Mongarte, ni first for alla either win. Is a bull of a flight then. ஓ, நீங்களா இங்கே வந்து விட்டீர்களா? அருமை. நமது சமையல் சவாலை தொடங்கலாம். இது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பூனை வடிவில் கேக் மூலம் தொடங்கலாம். அருமையான யோசனை. சமைக்க ஆரம்பிப்போம். எனக்கு சாக்லேட் வேண்டும். சுமார் 100 பார். அது போதுமானது. வாவ், அருமை. நானும் அதை செய்ய விரும்புகிறேன். எனக்கு 100 டைல்ஸ் வேண்டும். ஏய், இது ஏன் வேலை செய்யவில்லை? ஓ, நான் மீண்டும் முயற்சிக்கிறேன். சரி, ஆம், இது உண்மையில் விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் இது அந்த சமையல்காரர் திறமை. இப்போது கத்தியை எடுத்து எல்லா கூடுதலையும் வெட்டி விடுவேன். பாருங்கள், இங்கே நமது சிறிய அழகான பூனைக்குட்டி.
இப்போ நான் இதை 2 துண்டுகளா வெட்ட போறேன். பின்னர் ஒரு பாத்திரத்துல சில கிரீம் சேர்க்க போறேன். இந்த கேக்கை நேரா இந்த பாத்திரத்துல நசுக்கி கலக்க போறேன். Aha, Brightons, Chunkus, Aeroproletsna, Zibotes, பயங்கர கேரண்டியம் வீசுறது எல்லாவற்றையும் நமது பூனை வடிவங்களில் வைக்கிறேன். அதை மூடு. மற்றும் இதோ நாம் செல்கிறோம். அற்புதம். இது என்ன? பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? ஓ ஏன் நன்றி. அதை உங்களிடம் எரிஞ்சதுக்கு மன்னிக்கவும். நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். இது என்ன விசித்திரமாக இருக்கிறது. என்ன செய்கிறாய் செலமே? சரி, எனக்கு இந்த கோகா கோலா பாட்டில தேவைப்பட்டது. நான் தேவைப்படும் கேக்கை பிழிந்து எடுக்க அது வேலை செய்தது. இதிலிருந்து என் பூனைக்கு ஒரு தலை மற்றும் ஒரு வால் உருவாக்குவேன். நுடல்லாவை ஊற்றுங்கள். எனக்கு நுடல்லா மிகவும் பிடிச்சோம். அடுத்ததாக எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும் மற்றும் உண்ணக்கூடிய விவரங்களை சேர்க்க வேண்டும். என் கேக் மிகவும் அழகாக இருக்கும். அத பாருங்கள், என் பூனை மிகவும் அருமையாக இருக்கிறது. ஓ சரி, நான் கொஞ்சம் சாக்லேட்டில் மூடப்பட்டிருக்கிறேன். பாட்டி நன்றி. இங்கே உங்களுக்கு நான் ஏற்கனவே முடிச்சு விட்டேன். பூனைக்குட்டியை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள், அது தனது பாத்திரத்தை விரும்புகிறது. நீங்க என்ன நினைக்கிறீர்கள் சமையல்காரர்? மோசமாக இல்லை, ஆனால் என் கேக் நிச்சயமாக சிறந்தது. பெல்லா உங்களுக்கு மதிப்பீடு கொடுக்கட்டும். வாவ், நீங்கள் உண்மையிலேயே இந்த கேக்குகளை எல்லாம் எனக்காக செய்தீர்களா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, இந்த பூனைக்கு ஒரு முயற்சி கொடுக்கலாம். இது சாக்லேட் மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, மேலும் எனக்கு உள்ளே உள்ளதை மிகவும் பிடிக்கும். ருசியாக உள்ளது. கொண்டு செய்யப்பட்ட கேக் நேரஸ் வந்துட்டோம். இது குளிர்ச்சியாக தெரிகிறது. வெட்டு மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக உள்ளது. முந்தைய கேக்கை விட இது இன்னும் சுவையாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். அப்படி என்றால் மீதம் உள்ளது இந்த கேக் மட்டுமே. ஓ, இந்த பூனைக்கு பாருங்கள். வாவ், வெட்டு அற்புதமாக உள்ளது. ருசியானது நண்பா. வெற்றியாளர் பாட்டி. ஓ செல்லமே, நன்றி பெல்லா. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி. இப்ப நான் ஒரு பாத்திரத்தை பூனையின் கால் வடிவத்தில் செய்வேன். இவ பூனையின் கால்கள். எனக்கு தெரியும். எனக்கு ஏற்கனவே ஒரு கால் உள்ளது. அது ரொம்பவே மிருதுவானது. அது மன அழுத்தத்தை குறைக்கும். அது தட்டில வைக்கிறோம். முடிஞ்சத இல்ல ஜில், பெல்லாவுக்காக சாப்பிடக்கூடிய ஏதாவது சமைக்கணும். அதை நீங்க சாப்பிட முடியாது பாருங்க. அடடே, சரி, நான் வேற ஏதாவது செய்வேன். எனக்கு இன்னும் நிறைய யோசனைகள் உள்ளன, ஆனால் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். அப்படியானால் என்ன செய்வேன்? நான் எனது ஒன்றை சாப்பிடக்கூடியதாக செய்வேன். என்னிடம் ஒரு அச்சு உள்ளது. சரி, கால் தடங்கள் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். எனவே நான் பபிள் கம் சிரப் சேர்க்கிறேன். அது அவளின் பிடித்த சுவை. இப்போது கொஞ்சம் பால் ஊற்றுவோம். ஆமாம், அது வெள்ளையாக இருக்க வேண்டும். எனக்கு உடனே பால் வேண்டும். இப்போது அதை வெளியே எடுக்கிறேன். இத பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கு. இத நீங்க சாப்பிடலாம். இது வேலை பஞ்சது. ஜில், அது நீயா? எப்படி நீ தைரியமா இருக்கிற? காற்று, அது ஒரு நல்ல வடிவம். எனக்கு அது தேவை. இப்ப எனக்கு சில வெண்மைகள் தேவை. அப்புறம் சர்க்கரை. அதை அடித்து கலக்கவும். இங்கு ஒரு காற்றோட்டமான மேகம் இருக்க வேண்டும். அது போல சில சொட்டு சிவப்பு நிறம் சேர்க்கவும். சொன்ன நிறமூச்சி ஏற்கனவே முடிஞ்சிச்சு. ஓ, அது எனக்கு போதும். இது எல்லாம் கலக்கவும். வெள்ளைகளில் ஜெலட்டின் சேர்க்கவும். அதுதான். இது அழகா இருக்கும். அதை பாருங்கள். இன்னும் நான் இன்னும் ஸ்டெப்பை சென்ன போறேன். ஓ, நான் இன்று மாவை தயாரிச்சேன். அது ரொம்ப அழகாவும் உள்ளது. இத பாருங்க, நான் கால் வடிவத்தை உருவாக்க போறேன். இப்ப நான் அதை சமைக்க போறேன். சின்ன நெசவு பண்ண நேரம் உள்ளது. ஓ,
வாவ், நான் ஏற்கனவே ஒரு முழு மஃப்லர் நெசிட்டேன். கால் வடிவம் கூட தயாராகி இருக்கணும். அதை சரி பார்ப்போம். ஆம், சரியானது. சரி, இந்த மஃப்லர் உனக்காக. ஜில், நான் உனக்காக ஒரு மஃப்லர் நெசவு செய்தேன். ஓ அப்படியே, அதை உன் கழுத்தில சுற்றி விடுகிறேன். அருமை, நீ எப்போதும் குளிர்காலத்தில் குளிர்ந்திருக்க மாட்டாய். என் பஞ்சத்தை எடுத்துக் கொள்ளட்டுமா? ஜெல்லி சேர்க்க என்னையும் தடுக்க எதுவும் இல்லை. ஓ, அந்த பைய பாருங்க, ஒரு வாசனை பாப்பேன். வாவ், ரொம்ப சுவையா இருக்குது. கண்மணி, இதை முயற்சி செய். நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ் வாவ், சிகரெட்ஸ் சாப்பிடுங்க இருக்கின்ற நீங்கள் சிகரெட் இதோ இதன் சுவை எப்படி இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு பிடித்தது குளிர். இங்கே என்ன, இது ஒரு ஃபை போல தெரிகிறது. நான் ஒரு துண்டை உடைத்து இந்த ஜாமில் போட வேண்டும் போல் இருக்கிறது. சூப்பர், இத முயற்சிப்போம். சுவையா இருக்கு. ரொம்ப ருசியா இருக்கு. சரி, கடைசி கால் மட்டும் மீதம் இருக்கு. இது இன்னும் மிருதுவா இருக்கு. இது மார்ஷ்மெல்லோ போல இருக்கு. எவ்வளவு குளிர். வாவ், அத பாருங்க, அற்புதம். ரொம்ப இனிமையாவும் ருசியாவும் இருக்கு. இது முடிவாகிச்சு. இந்த வெற்றி பெறுது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக, எனக்கு சந்தேகம் கூட இல்லை. நான் தான் சிறந்தவன். இப்போது எனக்கு பூனை வடிவில் ஜெல்லி வேண்டும். சோ இது சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கிண்ணம் தேவைப்படும். And several different crowds. ஆமாம், இப்போது 2 ஸ்பூன் கோகோ சேர்க்கவும். இது சாக்லேட் ஆக இருக்கிறது. இப்போது இதையெல்லாம் சேர்த்து கலக்குவோம். மிக கவனமாக. அருமை. இப்பொழுது எல்லாவற்றையும் அச்சில் ஊற்றுவது மட்டுமே மீதம் உள்ளது. மற்றும் எல்லையிலிருந்து முழுவதும் அப்படியே இருக்கு. நான் தான் முழு கலவையையும் ஊற்றி விட்டேன். இப்படி இதை குளிர்விக்கணும். இதோ என் மினி ஃப்ரீசர். ஓ, கொஞ்சம் காத்திருக்கலாம். ஏன் இது மூடப்படவில்லை? வா, மூடு. ஓ, அவள் சரியா இருக்கிறாளா? இது விசித்திரமாக இருக்கிறது. சரி, எனக்கு இன்னொரு திட்டம் இருக்கிறது. நான் குளிர்சாதன பெட்டியை திருப்பி அச்சை இப்படி வைக்கிறேன். இது வேலை செய்தது. உங்களுக்கே என்ன? ஓ, காத்திருங்கள், நான் இன்னும் முடிக்கவில்லை. எனக்கு நுடல்லாம் இருக்கிறது. அதை ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்தது நான் பூனை விழுந்து எடுப்பேன். இத பாருங்க ஜெல்லி, இத நேரா இந்த நுடல்லாக்கு வைக்கவும். இப்போ நான் பூனை ரொம்ப குளிர்ச்சியா வந்தது. பெல்லா இத பாராட்டுவா. அதுதான் அப்பா, அந்த அழகிய பாருங்கள். சமையல்காரர், எனக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? அது அருவருப்பாக தெரிகிறது. இல்லை, அதை பற்றி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா சரி பாட்டி, என் ஜெல்லியை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சோகத்தை பார்க்க முடியவில்லை. நன்றி சமையல்காரர், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமாம், நான் இன்னும் சிறப்பாக ஒரு முறை சமைப்பேன். எனக்கு மீண்டும் பால் தேவைப்படும். அடுத்தது சர்க்கரை மற்றும் கொஞ்சம் கோகோ தேவைப்படும். அம்மா, நீ என்ன பண்ற? இத தடுக்க ரொம்ப கடினம். பூனம் ரொம்ப அழகா இருக்குது. இது அற்புதமா இருக்குது. வாவ், ரொம்ப குள். ஆம், நான் உண்மையில ஒரு மேதை. நான் இன்னொரு பூனை செய்தேன். நாங்க அத சர்பத்துல வச்சோம். இந்த அழகான பூனைக்குட்டியை பாருங்கள். இது நிச்சயமாக தயாராக உள்ளது. ஜில், நீ அங்கே என்ன செய்கிறாய்? எனக்கும் ஒரு பூனை வேண்டும். அதை பகிர்ந்து கொள்வாயா? ஏன் அப்படி இருக்கும்? நான் அதை கொடுக்க மாட்டேன். சரி, நன்றி நன்றி ரேசியோ. நீங்கள் மிகவும் தாராளமானவர். மீண்டும் நாங்கள் ஜெல்லி பண்ணுறோம். சர்க்கரை, பால் மற்றும் கோகோ. ஆஹா, அவங்க ஜெல்லியால் மயக்கமடைந்திருக்கிறாங்க போல. நான் நேரத்தில் அதை செய்ய முடியும் என்று நம்புறேன். இப்போ நான் சாக்லேட் சிரப்பை ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். ஆமா, அப்படியே. இப்போ ஒரு இளஞ்சிவப்பு பூனை மேலே வைக்கிறோம். என்னிடமிருந்து இதை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். நான் இதை பெல்லாவுக்கு மட்டும் தருவேன். அவளை இதை சுவைக்கட்டும். இதோ பெல்லா, சுவையாக சாப்பிடு. வாவ்,
இவை அதே பூனைகள். அவற்றை எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன என்று பாருங்கள். நான் அதை என்றென்றும் பார்த்திருப்பேன், ஆனால் நான் அவற்றை எல்லாம் முயற்சிக்க விரும்புகிறேன். இது கண்டிப்பாக சுவையாக இருக்கும். பிங்க் ஒன்னுடன் தொடங்குவோம். ஒரு துண்டு எடு. வாவ், ருசியானது. இப்போது சாக்லேட் பூனையின் சுவையை மதிப்பீடு செய்வோம். காதுடன் தொடங்கலாம். ருசியாக இருக்கிறது. இப்பொழுது கடைசி பூனை தட்டுல என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக்கி இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது அற்புதம். ஜில், நீ வென்று விட்டாய். ஹூரே, இது எனது முதல் வெற்றி. மூன்றையும் நான் செய்ததில். ஓ, நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். இங்கே நான் இருக்கிறேன். ஓ, நானும் உன்னை நேசிக்கிறேன். ஓ பெண்களே, இந்த சவாலுக்கு நீங்கள் தயாரா? அதை பாருங்கள். இதோ கூரை. சரி, அது பரவாயில்லை. சரி, நான் ஒரு செய்தித்தாள் கூரையை வைத்துக் கொள்கிறேன். அடுத்தது இங்கே என்ன இருக்கிறது? வேலை செய்யாது. இல்ல. ஹே, என்ன செய்கிறாய்? ஹே, என்ன செய்கிறாய்? சரி சரி சரி. ஓ, பூக்கள். காத்திரு, நான் இந்த போதியை பயன்படுத்தலாம். எல்லாம் மிகவும் அழகாக இருக்கும். ஆம், நான் தரை மற்றும் சுவர்கள் செய்கிறேன். அதுதான் முடிந்தது. அடுத்தது. ஓ, இது சரியானது. நான் உள்ளமைப்பில் வேலை செய்ய போகிறேன். ஆஹா, முடிந்தது. ஆனால் ஏதோ குறைவாக உள்ளது. ஏதாவது வரைவோம். அப்படியே. இப்போது இவ்வாறு. ஆமாம், நமக்கு சில டைல் இருக்கிறது. இப்போது ஒரு சோஃபா செய்யலாம். அதற்காக நான் ஸ்பாஞ்சுகளை பயன்படுத்துகிறேன். சரி பிரிட்னி, நீ என்ன நினைக்கிறாய்? இது கொடுமை. பரவாயில்ல. இப்போது நான் ஒரு அலமாரி அல்லது ஒரு டிராயர் வைத்துக் கொள்ள போகிறேன். பார்ப்போம். வாவ், காத்திரு, அதுல நான் வரைந்து கூட பார்க்கலாம். இங்கே சில விவரங்கள் உள்ளன. ஆம், சரியானது. வேற ஏதாவது செய்யலாம். ஒரு பாய். நான் தொடர்கிறேன். நான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இது ஒரு மேசையாக இருக்க போகிறது. ஆம், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். முடிந்தது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அதை சுவரில் கட்டமைப்பில் வைக்கிறேன். இதோ இன்னும் சில அலங்காரம். ஓ, இங்கே வசதியாக இருக்கிறது. என்ன அழகான வீடு. உண்மையிலேயே இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ சரி, உதவியாளர். எனக்கு அறையை உருவாக்க வேண்டும். வாருங்கள். ஓ, நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். அச்சச்சோ, என்ன இருக்கிறது இங்க? இதிலிருந்து தொடங்குவேன். ஓ, தங்கம் எனது பிடித்தது. ஒரு இதயம் வரைவோம். அழகாக இருக்கிறது. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. அங்கே இன்னும் என்ன இருக்கிறது? உதவியாளர். இன்னொரு யோசனை. ஹே, அதை எடுத்துக்கொள். நமக்கு வேறொன்றும் தேவை. ஓ,
மிஸ் பிரிட்னி, இது வேலை செய்யுமா? போய்விடு. நான் யோசிக்க வேண்டும். எனக்கு தெரியும், ஒரு படம் எடுத்து அதை சிறியதாக மாற்றுவோம். ஆம், அதுவே எனக்கு தேவை. ஒரு நெருப்பு இடம், அருமை. தொடர்வோம். இன்னும் சில அலங்காரம், ஒரு பாய். வாவ், ஒரு மணி நிச்சயமாக, மற்றும் சில புகைப்படங்கள். குழு, ஆஹா, அந்த புகைப்படங்கள் அழகாக இருக்கின்றன. வாவ், இது தயாராகிவிட்டது. உண்மையில் நாங்கள் அதை சுவரில் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆம், இது அற்புதமாக இருக்கும். வாவ், இப்போது நீங்கள் உங்களை வசதியாக வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நேர்மையாக இரு. சரி சரி சரி, நான் சாப்பிட விரும்புகிறேன். உன்னிட்ட என்ன இருக்கிறது? உங்களுக்கு பிடிக்கிறதா? இங்கே என்ன செய்யலாம்? ஓ, நான் உங்களை புரிந்து கொண்டேன். ஹலோ, எனக்கு உதவி தேவை. எனக்கு ஒரு வசதியான மற்றும் அழகான அறை வேண்டும். சரி, நான் இப்போது செய்வேன். 2000. இது சிறப்பாக இருக்கும். அதை நான் கவனிக்கிறேன். நான் உண்மையான நிபுணன். சில வால்பேப்பர். ஆமென். சில தங்கம், நிச்சயமாக. பார்பி அதை விரும்புகிறாள். வாவ், யாஹூ. சில அலமாரிகளை சேர்ப்போம். லூஃபா. மற்றும் நிச்சயமாக நமக்கு ஒரு பொன் கழிப்பறை தேவை. வாவ், எனக்கு நினைக்கிறது பார்பி இதை விரும்புவாள். ஆம், ஓ, கொஞ்சம் காத்திரு. இங்கே கொஞ்சம் பணம். நீங்கள் அருமையாக செய்தீர்கள். உண்மையில் இல்ல, நான் இந்த பணத்தை குளியல் தொட்டியை நிரப்ப பயன்படுத்த போகிறேன். ஓ, ஆம், ஆம், பிரிட்னி, அது நன்றாகவே தெரிகிறது. நன்றி, மிகவும். பை. சரி, இது இப்போது உங்கள் குளியல் ஆகும். உங்கள் எண்ணங்கள் என்ன? மாஸ்க் பற்றி மறக்காதீர்கள். வாவ், நீங்க என்ன சொல்றீங்க? நானும் ஒரு மாஸ்க் போடுறேன். என்ன? வாவ், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. 1 2 3. இதுதான். இப்போது அதை காகிதத்தில் வைத்து சுவரில் ஒட்டுகிறேன். வாவ், இப்போது சுவர்களை அலங்கரிப்போம். நீங்க பாருங்கள், இது அற்புதமாக இருக்கிறது. வாவ், எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. இப்போது நமக்கு சில பருத்தி இருக்கிறது. அதை ஊற்றுகிறேன். ஓ, இது மிகவும் மென்மையானது. சரியான கம்பளம். நாம் தொடர்வோம். காத்திரு, நான் ஒரு கழிப்பறை மற்றும் குளியலறை செய்ய போகிறேன். கிட்டத்தட்ட முடிந்துட்டது. சிறந்தது. மேலும் நமக்கு ஒரு கண்ணாடி தேவை. நம்ப முடியாதது, ஆனால் எனக்கு பசிக்கிறது. ஓ, யம் 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 யம். காத்திரு, எனக்கு தெரியும். நாம் இன்னொரு உள்துறை வடிவமைப்பு துண்டை உருவாக்க போகிறோம். நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஓ, வாவ், இது ஒரு ஷவர் அறை. எனக்கு தெரியும்.
எல்லாவற்றையும் நீ பார்க்கும் வரை காத்திரு. இன்று நான் ஒரு மேதை. ஓ வாவ், அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, என் பொம்மை குளிக்க முடியும். வாவ், முன்னேறுகிறோம். ஓ, இந்த நிறம் அழகாக இருக்கிறது. இதிலிருந்து ஒரு ஷவர் திரை செய்ய போகிறேன். அதை அங்கேயே வைக்கிறேன். சூப்பர். சரி, நான் குளியல் தொட்டி வைக்கப் போவதில்லை. சரி, ஆனால் எனக்கு ஒரு ஷவர் மற்றும் சில வாத்துகள் இருக்கின்றன. ஹலோ என் அழகே யாஹூ, உனக்காக ஒரு சுவாரஸ்யமானது செய்ய போகிறோம். ஒரு நீச்சல் உடை. நான் நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அது தயாராக இருப்பது போல தெரிகிறது. அருமை, எவ்வளவு அழகாக இருக்கிறாய். உங்களுக்கு குளிக்க நேரம் வந்து விட்டது. அதை ஆன் செய்கிறேன். ஓ, ஆம், குளிர்ச்சி. இது அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன இருக்கிறது அங்கே? தங்கம், நிச்சயமாக. அது கண்களை கவர்கிறது. அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆம், சரி. அந்த திரையை பாருங்கள். அது நம்ப முடியாதது அல்லவா? நீங்கள் கனவு காணக்கூடிய எல்லாம். ஹே, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அங்க தரை. அங்கே போகிறோம். நான் ஒரு தொலைபேசி அழைப்பு செய்ய வேண்டும். சரி. அப்படியா? நீ இங்கே தானே? ஹலோ, வணக்கம். நன்றி. ஓ, எனக்கு ஏதோ தேவை. ஓ, ஆம், அது எனக்காக. இந்த படுக்கையை பாருங்கள். வாவ், இந்த அழகு குடமி எல்லாமே. ஓ, நண்பர்களே, இந்த அறை அற்புதமாகவும் மிகவும் விலை உயர்ந்ததாகவும் தெரிகிறது. இல்லை, நீ அங்கே வேலை செய்ய வேண்டும். என்ன? இல்லை, அது இல்லை. இந்த வடிவமைப்பு பொருத்தமா? சுமாராக. இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அருமை. சரி, நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். அப்படியா? இதோ ஆஃப். சரி, நன்றி. அப்படியா? பார்பி, உனக்கு இப்போது ஒரு கிரீடம் தேவை. நீ அற்புதமாக இருக்கிறாய். மற்றும் ஒரு சிவப்பு கம்பளம். நிச்சயமாக நீ ஒரு சூப்பர் ஸ்டார். சரி, என்னவாக இருந்தாலும் நானும் மிகவும் அழகான ஒன்றை உருவாக்க முடியும். நான் கலைப்பள்ளியில் படித்தது வீணாக இல்லை. நாம் யார் சிறப்பாக செய்கிறோம் என்று பார்ப்போம். அருமை, சுவர்கள் தயாராக உள்ளன. இப்போது இதை அலங்கரிக்க வேண்டும். என்ன? இது என்ன? இது உண்மையில் அலங்காரத்திற்கு சிறந்தது. பல பிரகாசமான மற்றும் அழகான பொருட்கள் உள்ளன. ஓ, இந்த பனை மரங்கள், அதை பாருங்கள். சிறந்தது, எனக்கு பிடிக்கும். ஆனால் நமக்கு வேறு ஏதோ தேவை. நான் சிறிது நடக்கிறேன். ஆம், இதோ எங்கள் எதிர்கால கடற்கரை. எனக்கு சில மணல் தேவை. இது போதுமானதாக இருக்கும். அற்புதம். ஓ, நான் திரும்பி வந்து விட்டேன்.
இப்போது கவனமாக மணலை ஊற்றி பாருங்கள். 1 2 3. அடுத்தது நான் இந்த குச்சிகளை பயன்படுத்த போகிறேன். நான் ஒரு சிறிய ஊஞ்சல் செய்ய போகிறேன். ஒன்றாக ஒட்டுகிறேன். கொஞ்சம் கூடுதலாக. ஆம். ஓ, எனக்கு மூக்கில் நீர் வருகிறது. காத்திரு. இது ஒரு சிறந்த ஆடம்பரமாக இருக்கும். மீதமுள்ளது அதை தொங்க விடுவது மட்டுமே. அருமை. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஓ, இப்போது எல்லாவற்றையும் சரி செய்வேன். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது, ஆனால் இதற்கு எனக்கு ஏன் தேவை? அதை வண்ணமயமான துண்டுகளாக மாற்றுகிறேன். முடிந்தது. இப்போது நான் சிறிது படைப்பாற்றலாக இருக்க வேண்டும். அனைத்தையும் இப்படி ஒன்றாக கட்டி முடிக்கிறேன். வாவ், இது அழகாக இருக்கிறது. இந்த அற்புதமான கடற்கரை ஸ்கர்ட் உங்களுக்காக. உங்கள் புதிய உடை எப்படி இருக்கிறது? நீங்கள் கடற்கரையில் சிறந்தவராக இருப்பீர்கள். மற்றும் இது உங்களுக்கு சலிப்படையாமல் இருக்க உதவும். ஓ, ஒரு விஷயம் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு 4 கால்கள் கொண்ட நண்பனை உருவாக்கினேன். இது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். ஓ, நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன். நமக்கு ஒரு இதயம் வேண்டும். இவ்வாறு அது மேலும் அழகாக இருக்கும். அற்புதம். ஓ, எவ்வளவு அழகான வீடு. நன்றாக செய்தோம். 5 கொடு. சரி, பரவாயில்லை. ஐயோ இல்ல. அது என்ன? நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் என நினைக்கிறேன். நான் இதை சாப்பிட வேண்டியதுதான். ஒரு ஆக்டோபஸை விரும்புவதா? நான் இதை ஒவ்வொரு நாளும் செய்கிறேன். இங்கே வா, என் அழகானவளே. நீ அழகாக இருக்கிறாய். ஓ, நான் அதை விரும்புகிறேன். நம்ப முடியவில்லை. அங்கே எதுவும் இல்லை. ஓ, அந்த இடத்தில் ஓர் மறுகால் உள்ளது. சரி, கவனமாக இரு. நான் குறி வைத்து விட்டேன். இது என்னிடமிருந்து எடு. ஒரு பெண்ணின் உதவியாளர் அவள் வெட்ககரமானது. என்னாலும் ஒண்ணும் காண முடியவில்லை. ஓ, என் முடி, என் கண்ணாடி. ஓ, இதோ அது. பாட்டியின் முடி எப்படி அழகாக இருக்கிறது காணுங்கள். அது நல்லதா இருந்தது. மாமா, நம்மால் இதை திறக்க முடியுமா? சரி. ஓஹோ, நூடுல்ஸ். முதலில் கார்டுகள். நான் இதை விரும்புகிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நான் இதை சாப்பிடுகிறேன். காத்திரு, ஏதோ ஒன்று நகர்கிறது. ஓ, கீழே ஆழ்மூச்சு. சில சூடுகள் வீசுது. ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு பூச்சிகள் பயமாக இருக்கிறது. நான் சரி இருக்கிறேன். சரி, நான் அமைதியாக இருக்க வேண்டும். நீ இப்போ இப்படி போற. வாங்க. அனுபவம் இல்லாதவர்கள். என் பேசு பூச்சிகளை முன்பு ஒருபோதும் சாப்பிட்டதில்லையா? நண்பா, உன் வாயை சிறிது அகலமாக திற. நல்லது. உங்கள் வாயை அரைத்து கழுவ வேண்டும். நன்றி பாட்டி. இல்லை, நான் முடிக்க முடியாது. அதை நீ உண்டுவிட முடியாது. என் நம்பிக்கையின்படி நாங்கள் திரும்ப போவது நிச்சயம். ஆனால் எஃபோகேசி மிகவும் பிடிக்கும். ஆகவே நான் உணவிற்கு கொஞ்சம் காரம் சேர்க்கிறேன். சரி, மேலே பார்க்கிறேன். சில நீங்களும் இப்போதே முயற்சிக்கலாம். சுவை மிகவும் சிறந்தது.
மகிழ்ச்சியுடன் உட்கார்ந்து பாவம். என்ன? ஓ வணக்கம் பெண்ணே, யாருக்காவது ஒரு பர்கர் வேணுமா? நிச்சயமாக இல்லை. நல்லா இல்ல. முதலில் நான் முயற்சி செய்கிறேன். நான் இனிப்பு ஒன்றை தொடங்குகிறேன். சுவையாக இருக்கிறது. பின்னர் ரசமான தக்காளி. இதுவே கூல். எனக்கு இந்த பர்கர் மிகவும் பிடிக்கும். அடுத்தது மற்றும் கடைசி ஒன்று. உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வாங்க, போகலாம். உங்கள் உணவை ரசியுங்கள். இது ஒரு மகிழ்ச்சியான காட்சி ஆகும். ஓ எனக்கு இது டிபிஎஸ் ஹுவான் இல்லை, இது சலகத்தால் மூடப்பட்டுள்ளது. என் பாட்டிக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் பற்களில் தேய்த்து சுத்தம் செய்யவும் நேரம். அருமை, அற்புதமாக இருக்கிறது. ஸ்பெஷல் மின்ஸ் ஸ்ப்ரிங் புதிய தனத்தின் எஹ்சாசத்துக்காக. செயின்ட், என்ன பற்றி உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாட்டி, நான் இந்த பர்கரை முடிக்கலாமா? ஹே, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். தயவு செய்து. வணக்கம். அதை திறந்து பாரு, சரியா? எனக்கு தெரியல. இல்ல, பூனை உணவு கொடுமையானது. நான் கடிக்கிறேன். அத புடிச்சு கிளிசா இருக்காது. சரி, நீங்க இதை எப்படி கையாளுறீங்க அப்படின்னு பாக்குறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவள் ஏன் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறாள்? ஓ, அப்படி என்றால் என்ன நினைவு கூர்ந்து அவர்களால் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். நான் ஒரு பூனையாகிறேன் என்று கனவு காண்கிறேன். உடலில் இருப்பது எப்போதும் கடினம், குறிப்பாக உணவு நாற்றமின்றி கொண்டிருந்தால். என் மூக்கை மூடுவது என்ன பயங்கரம். இப்போ நான் இதை இன்னும் ஜாஸ்தி சாப்பிடணும். அப்போ நான் சீக்கிரம் பூனையாக மாறுவேன். ஓ, எனக்கு தெரிஞ்சது. நானே எனக்கு ஒரு டோஸ்ட் செய்யறேன். பூனை உணவு உண்மையில ரொம்ப இயலாமையும், ஆனா கனவுக்காக என்ன செய்யலாம்? இது என்ன? சாப்பிடு. சரி சரி. அவள் பைத்தியமாக உள்ளாள். பார்த்து பாருங்கள். புதன், நீ எங்கு போகிறாய்? செல்லமே, அதை சாப்பிட்டு பூனை என்றாகி விட மாட்டாய். அறம் 1 2 3 1 2 தயாராக. புதன்கிழமை. எனக்கு சோர்வாக உள்ளது. ஒரு கற்றாழை செடி. சரி, அதை நான் சாப்பிட வேண்டும். அதிர்ஷ்டசாலி. நான் அதை நக்க வேண்டுமா? என் கையை தட்டி விட்டேன். ஆம், சரியா? நீளு. எனக்கு தலை சுற்றலா இருக்குது. ஓ, தயவு செய்து. ஓ, என்ன மீறி. ஆமாம், அற்புதம். இதோ என் போலியான நாக்கு. எல்லோரையும் மிரட்ட போறேன். ஹனி, எதுவும் இல்லை. வேணுமா? நான் இதை செய்கிறேன். முடிந்தது. ரொம்ப மோசம். சரி, நன்றி. இந்த ஊசிகளை அவசரமாக எடுக்க வேண்டும். என்ன? இல்லை. ஓ, இது வலிக்கும். மன்னிக்கவும். ஆம், இது ஒரு காரணம். நான் உதவவில்லை. என்ன? இப்போது இதற்கு தற்காலிகமாக ஒரு பாண்டேஜ். பார்த்ததற்கு நன்றி. ஓ, என்ன என்ன இது? எனக்கு சுவாசிக்கணும். நான் அப்படி செல்ல விஷமம் செய்ய வேண்டாமே. பாட்டியிடம் இப்படி நடந்து கூடாது. நன்றி. புதன்கிழமையாம். எந்திரம் வந்துவிட்டது. இந்த முள் நல்லிக்காய் பழத்தை கொண்டு நான் இனிப்பான வெள்ளரிக்காய் செய்ய போகிறேன். அது பயங்கரமா? உதைத்து விடுங்கள். இனி முள் இல்லை. இதை சாப்பிடுவதில் கஷ்டம் இருக்காது. நான் Oh, wow.
அதிகாராயிர அளவுக்கு நல்லதாக இல்லை, ஆனால் செய்யக்கூடியதா. அதை கழி